பர்த்டேக்காக ட்ரிப் போகிறோம்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்துட்டு நம்ம ட்ரிப் போகிறோம். ஸோ என்ன ட்ரிப் அப்படின்னு வந்துட்டு போக பாருங்கள். போனால் உங்களுக்கே தெரியும். கெஸ் பண்ணுங்கள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள். ஒரு பெரிய பக்கெட் லிஸ்ட் எங்களுக்கு ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், ஸ்டேட் போகிறோம். ஸோ அதில் கெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தூங்கிட்டு இருக்கான். லக்கேஜஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. எல்லாமே வெளியே நேரம் ஓன் எடுத்துகிட்டு கீழே போகிறான். காரை எடுத்துகிட்டு கிளம்புறான். இவனை தூக்கிட்டு போனது தான் பெரிய வேலை. இப்போ அம்மாவையும் அப்பாவையும் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க எழுப்பி அவங்ககிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறது தான். 5 o'clock கிளம்புற சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆக போகுது. ஸோ லேட் ஆகிடுச்சு. நான் கடை பேசுகிறேன். சரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ நம்ம வந்துட்டு கிளம்பலாம். போ என்ன ஏது இல்லை நான் சொல்கிறேன். ஆனால் நான் எங்கே போனேன் அங்கே போனதுக்கப்புறம் தான் சொல்கிறேன். ஓகே, சப்போஸ் யாரும் உலகனாலும் உலகணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அங்கே போய்ட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா திங்ஸும் வந்துட்டு காரில் டம்ப் பண்ணியாச்சு. டம்ப் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு அத்தையும் அவங்க பொண்ணையும் கூப்பிட போயிட்டுருக்கோம். ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணி தான் போகிறோம். இப்போ இந்த டைம் வந்து எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் வரலை. ஸோ வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு வீடு ஷிஃப்ட் ஆச்சா. நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாமுக்கு இப்போ தான் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவளும் வர முடியல. நாளைக்கு யோகியோட இன்னைக்கு வந்து ஜூலை 11, நாளைக்கு ஜூலை 12 வந்து யோகியோட பர்த்டே. ஸோ அதுக்கோசரம் தான் போகிறதே. சரி, எங்கே போகிறேன் ஏது போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதுங்க. அவங்க போனோடனே பார்த்துக்கலாம். சரியா? அங்கே போய்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே, போகும்போது என்ன பண்ணலாம், முதல்ல அவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு அப்புறமா எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன். எப்படி தானே கொஞ்சம் தூரத்துலேயே போயிட்டு A to Bல நிறுத்தி சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா யோகி முடிச்சுட்டு தான் இருக்கான். அவனுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடும். சரி, நான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாருங்கள். வீடியோ பக்கம் கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே சொல்லிட்டு இப்போதைக்கு மாதிரி சொல்கிறேன்னு கேட்கக்கூடாது. யோகி எங்கே சாப்பிட்டு போகிறேன்? ஓகே, ஒட்டான். சரண பவனாச்சு குட்டி சாப்பிட்ற வேண்டியதுன்னா யோகி கொஞ்சம் வாமிட் சென்சேஷன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் யோகி நைட்டு சரியாக சாப்பிடாம காலை தூங்கினானா எந்திட்டோம். சரணபவன் வந்தாச்சு. போயிட்டு சாப்பிட்டுட்டு யோகி ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அவனுக்கு வாமிட் சென்சேஷன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் யோகி இப்படி ஆயிடுச்சா. போய் மிரர் ஒரு மாதிரி இருக்குது. போயிட்டு அவன் ஃபஸ்ட்டு சாப்பிட கொடுத்து நம்மளே சாப்பிட்டு கிளம்பலாம். சீக்கிரமாக போய்ட்டு ரீச் பண்ணலாம். ஹாய் வந்து ஹாய் வாங்க எல்லாம் போய் சாப்பிடுவோம். கார் கீ அப்பா கிட்ட இருக்கு. கீ அப்பாட்ட இருக்கு. வா, நம்ம சும்மா நடந்துட்டு வரலாம். வா, அப்படி போய் நடந்துட்டு வரலாம். வா, வேற கார் போய் இருக்கு, பார்த்துட்டு வரலாம். வா, நடக்கலாம். வா. எங்கே போகிறோம்? காரா? இந்த கார் வேணுமா? இந்த கார் வேணாம் சாமி, எஞ்சி போவா. சும்மா வந்துட்டு யோகி சாப்பிட கொடுவாங்க. ஆர்டர் பண்ணல, இன்னும் வரவே இல்லை. வெயிட்டர்ஸ் த்ரூ எங்கள் டேபிள் மட்டும் வரவே இல்லை. எங்களுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஆர்டர் எடுக்கிறானுங்க. பட் எங்களுக்கு மட்டும் வரவே இல்லை. ஸோ அதனால் நான் என்ன வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். யோகி வெளியே வரணும்னு சொன்னான். அதனால் வந்துட்டேன். நாங்கள் சும்மா இங்கே இருக்க கடையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம். மினி மீல்ஸ் ஜாலியாக சாப்பிட்டு பூரி, இட்லி, தோசை, பொங்கல், வடாய், சாம்பார், சட்னி, சம்திங் கேசரி சாப்பிட்டு கப் சுப்பல் போய் படுத்து தூங்க வேண்டியதுதான்.
இல்ல அங்க இருக்கு யானை மண்டை தெரியுது நான் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேம்மா அதான் திரும்புறான் என்னம்மா மனமா என்ன வருது காத்து நான் உள்ள போனேன் இங்க இருக்கு ஒரு பிஸ்கெட்ல மேல கொட்டிட்டாங்க அவன் பயந்துட்டு 300 meters turn left ஃபுல்லா greenery தான் நம்ம இருக்கோமே ஒண்ணும் இல்ல நீங்களா ரூமுக்கு வந்தாச்சு. ரூமோட வியூ இங்கேருந்து ஸ்விம்மிங் பூல், இன்ஃபினிட்டி பூல் மாதிரி. ஸோ இது வந்து ரிவர் வியூ தரமாக இருந்துச்சு. இதுக்காக தான் வந்துட்டு இந்த ரூமே புக் பண்ணது. ஏன்க்கா இது நான் இல்லை, நிர்மலில் புக் பண்ணோம், எனக்கு தெரியாது. ஏன் சாமி அங்கே தண்ணி போகணுமா? அம்மா ரிங் அங்கே இருக்குது, ஸ்விம்மிங் பூல் ரிங் அங்கே இருக்குது, பேக்கில் இருக்குது, அது போயிட்டு தான் போகணும். சரி நீ முன்னாடி போ, தண்ணியில் விழுந்துடாதீங்க ரெண்டு பேர், போய் நேராக பண்ண விழுந்துருப்பீங்க. ஐயோ ஐயோ இங்கே பாருங்க, இங்கே என்ன ஆக்டிவிட்டி இருக்குது, சைக்கிளிங், அப்புறம் ஜிப்லைன் இருந்துச்சு, ஜிப்லைன் சைக்கிளிங்கும் என்ன இருக்குன்னு தெரில. அதனால் இதெல்லாம் பார்க்கலாம் தான் நாங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வரும்போது நான் வந்துட்டு நல்லா தூங்கிட்டேன். ஸோ அதனால் எதையும் எடுக்கல. விளாண்டுருக்காங்க சாமி. அப்போ வரட்டும், அப்பா இங்கே அப்பா கூப்பிட்டு போகலாம், வா அப்பா கூட்டிகிட்டு வரலாம் வா. மோஸ்ட்டு ஸ்விம்மிங் பூல் அண்ட் இந்த வியூ பட் கொஞ்சம் வந்து காஸ்ட்லி தான். இங்கே இருக்குது, இங்கே ஜிப்லைன், இங்கே ஒரு கனெக்ட் இருக்குது ஜிப்லைன், அது சைக்கிளிங் காட்டுக்குது. நெக்ஸ்ட்டு தெரில, இந்த பக்கம் ஏதோ பாத் கீழே இறங்குது. என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சொல்கிறேன். யோகி ஜாலியாக இருக்கான், ஸ்விம்மிங் பூல் பார்த்துட்டான். அவனுக்கு வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஜாலியாக இருக்கும். இன்னும் ட்ரெஸ் போடவே இல்லை, குளிக்கவும் இல்லை சார், அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த காஸ்ட்லி போயிருக்கு. நான் எடுக்கல. ஸோ இதான் என்ட்ரி. ஸ்டாப் யோகி, வாங்க 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 வாங்க, ரெண்டு பேரும் வந்துடுங்க. அது எட்ஜு, இந்த மாதிரி எட்ஜு, அது அப்புறம் அங்கே போக முடியாது, விழுந்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனி வில்லாஸ் தான் இருக்கும். இங்கே இருந்தால் வரணும் என்ட்ரன்ஸ். அது பண்ண தெரியும்னு இல்லை, பட் வந்து அங்கே ஃபுல். யோகி ஸ்லோ, யோகி ஸ்லோ, யோகி ஸ்லோ, யோகி யோகி பாட்டிக்கு ஹாய் சொல்லு, பாட்டிக்கு எத்தனை பேர்? இங்கே பேர் இதில் பேர் ஃபிஷ் இருக்குது, இங்கே வா, ஃபிஷ் இருக்குது, இங்கே பேர் ஃபிஷ் பாரு, இதில் குட்டி ஃபிஷ் உட்காந்து பாரு. இங்கே பேர் குட்டி ஃபிஷ் தெரியுதா உனக்கு? இங்கே பேர் அம்மந்த, அங்கே வந்து கை இருந்தா, இங்கே பேர் ஃபிஷ் வருது.
எத்தனை ஃபிஷ் இருக்கு இங்கேருந்து ஊஞ்சல் இருக்கு. ஸோ அதோட வியூ இங்கே இருக்கு. அட்டி பார்த்து பொறுமை. எல்லாருமே இங்கே மோஸ்ட்டாக ஸ்விம்மிங் ஃபூல் தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ப்ளே ஏரியா இருக்குது. ப்ளே ஏரியா எல்லாமே இந்த ரிவரை சுற்றி தான் இருக்குது. அப்புறம் நம்ம வர வழியிலே முன்னாடியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே தான் வந்துட்டு ரிசப்ஷன். ஸோ அங்கெல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு சம் ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணிட்டு. ஸோ ரூமுக்கு வந்துட்டு இன்னும் ரூமை போய் பார்க்கல. எல்லாம் நம்ம வீட்டிலேருந்து ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தது தான். இன்னும் போய் பார்க்கல. இன்னும் ரிசப்ஷனில் வந்து நம்மளோட ப்ரூஃப்ஸ் கேட்பாங்களே, ஸோ அதை வந்து சப்மிட் பண்ண போயிருக்காங்க. ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு கிளம்போது தான் பேலன்ஸ் வந்து பே பண்ண சொல்லுவாங்க நினைக்கிறேன். இங்கே எப்படி சொல்கிறது தெரில. போய் நெம்மட்டு கேட்டு சொல்கிறேன். யோகி வந்து அங்கே விளாண்டுருக்கான். அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கான். பார்த்துட்ருக்கேன். அதுவும் இங்கே வந்து செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக இங்கே பாரு, ஃபுல்லாக ட்ரீ. அந்த பக்கம் அப்படியே ரிவர் வியூ செம்மையாக இருக்குது. ஐ திங்க் மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். தூருது. ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது தான். உட்காந்துட்டு வேறு வேலையே இல்லை. நமக்குன்னு தனியாக வந்துட்டு ரூம்ஸ் இருக்கனால எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு உள்ளே ஆடிக்கிட்டு இருக்கலாம். யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் ஆகாது. எந்த இதுவும் கிடையாது. ஒரு சைலண்ட்டாக ஒரு பீஸாக ஒரு இது இருக்கும். அவ்வளோ க்ளவுட் இல்லை. ஐ திங்க் நாங்கள் கிளம்பும்போது க்ளவுட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வீக் டேஸில் தான் வந்திருக்கோம். இப்போ கரெக்டாக காலேஜ் லீவ் டைம் வேறு. அதனால் இப்போ முன்னாடியே புக் பண்ணிட்டா தான் வந்துட்டு கொஞ்சம் ரேட் கம்மியிலையும் ஈஸியாகவும் ரூம் புக் ஆகிறதுக்கு லேட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் முன்னாடியே பண்ணியாச்சு. ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி ரூம் வந்து மோஸ்ட்டாக நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது எதுக்குன்னா, வீட்டில் வந்து சைல்டு இந்த மாதிரி குழந்தைங்க டாடல் இருக்கவங்க வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ரூம்ஸ் புக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீயாக வந்துட்டு விளையாடுறதுக்கும் ஓடி ஆடுறதுக்கும் இந்த இது வந்து செம்ம ஈஸியாக இருக்கும். அதனால் இப்படி அந்த பக்கம் வா. அதனால தான் அவனுக்காக யோகிக்காக தான். அதுவும் மெயினாக அவனோட பர்த்டே வேறு. நாளைக்கு அவங்ககிட்ட கேட்போம் ஒரு கேக் மட்டும் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு. கேக் மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா ஒரு சும்மா சின்னதாக ஒரு பர்த்டேக்காக ஒரு கேக் வாங்கிட்டு நடந்துட்டுருக்கோம். கேக் வாங்கிட்டு சும்மா கட் பண்ணிட்டு நான் சாப்பிட்டு பேலன்ஸ் இங்கே விட்டு கொடுத்துட்டு போகிறதான். பேலன்ஸ் வந்து நான் ரூம் போயிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ரூம் போகிற வழியில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வாங்க போய் பார்க்கலாம். கீழே பார்த்து யோகி கூட அம்மா கை பிடிச்சிக்கிட்டா. இது வந்து பேக் சைட் மாதிரி பேக் சைட் மாதிரி வந்து ஸோ இதுதான் ஃபுல் ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு டிவி யூனிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேர்ஸ் அண்ட் டீபாய், இங்கே டைனிங் டேபிள், அப்புறம் எப்பயுமே எல்லாம் இதை வந்து நம்ம மிஸ்ஸே பண்ண மாட்டோம் எப்பயுமே. ஐம் அடிக்ட் இன் திஸ் அமுல். இந்த டைம் என்ன கொடுத்துருக்காங்க? டீ தான். ஓகே டீ பேக்ஸ், சுகர்ஸ், காஃபி, வாட்டர் பாட்டில்ஸ். ஓகே எப்படின்னா எல்லாத்துக்கும் காஸ்ட்டு தான். இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. பட் இந்த பெட்ரூமில் வந்து வாஷ்ரூம் இல்லை. இதுக்கு வாஷ்ரூம் போகணுன்னா கீழே தான் போகணும். ஆனால் இவங்க வந்து பண்ணியிருக்க இந்த வுட்டோட காம்பினேஷனும் அதுக்கு கொடுத்துருக்க லைட் கலரும் வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்கு. ஆனால் ஸோ இங்கே ஒரு கபோர்ட். இந்த கபோர்ட் வந்து ஒன்றும் இல்லை, ஹேங்கர் பார்ட்டிஷன் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நீட். நாங்கள் வந்துட்டு 3 பெட்ரூம்ஸ் வில்லா தான் புக் பண்ணோம். ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஸ்டெப்ஸ் இந்த ஹால்லேருந்து கீழே டிவைட் ஆகி போகுது. இங்கே வந்தோடனே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இங்கே ஒரு வாஷ்ரூம், செப்ரேட்டாக தனியாக ஒரு வாஷ்ரூம் இருக்குது வித் மிரர். ஸோ அங்கேருந்து வந்தால் அதோட பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பெட்ரூம். இது வந்துட்டு ஐ திங்க் இது வந்து டியூலக்ஸ் ரூம்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி கபோர்ட், அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் மிரர். ஸோ இதில் என்ன விஷயம்னா அவங்க வந்து இங்கே வந்து இந்த பால்கனி கொடுத்துருக்காங்க. அங்கே இங்கேருந்து மிரர் வியூவும் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது இங்கேருந்து பெட்லேருந்து பார்க்கும்போது. ஸோ இங்கேருந்து என்னென்னா
இது ஃபுல்லாக அக்சஸ் பண்ணுற மாதிரி. இங்கேயே நம்ம இறங்கி உட்காந்துக்கலாம் மாட்டேங்குது. ஆனால் என்ன ஓப்பன் ஸ்பேஸ் போய் விழுந்துருவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓலி ஷெட்டு டெஃபினட்டாக விழுந்துருவோம். இங்கே பாருங்க, ஒரு இதுவுமே கிடையாது, வேலி கூட இல்லை. சேஃப்டி பார்க்கணும், பட் சேஃப்டிக்கு இல்லை. இது வந்து பக்கத்து ரூம் அப்படியே அவங்களும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ப்ரைவேட்லாம் இல்லை. ஆனால் இது வந்து ஃபேமிலிக்கு தானே. ஸோ கப்பல் யூஸ் பண்ணுற மாதிரி செப்பரேட்டாலாம் இல்லை, ஃபேமிலி யூஸ் பண்ணுற மாதிரி ஜாயிண்டாக தான் இருக்குது. இங்கேயும் அதே பெட்ரூம், பட் இதுக்குலாம் வந்து அட்டாச் வாஷ்ரூம் இருக்குது. இங்கே மிரர்ஸ். ஹாய், எனக்கு இந்த தீம் தான் பிடிச்சிருக்கு, இந்த வுட் ஃபினிஷ் ஃபுல்லாக பாருங்களா, வுட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. இது அதே மாதிரி அங்கேருந்து இங்கே வியூ, இங்கேருந்து வெளியே இது மழை பெய்யுது, உங்களுக்கு தெரியுதா? சரி, மழை வருது. இப்போ நைட்டு ஆனால் இப்படி தான் இருக்கும். நீட், பர்ஃபெக்ட். பக்கத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை அவங்களுக்கு. எங்கள் பில்டிங்க்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே தான் இருக்குது. இவ்வளோதான் ரூம்ஸ். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு லன்ச் வர வழியில் நான் சாப்பிட்டேன். நான் சத்தியமாக முடியல, மார்னிங் சீக்கிரமாகவே சாப்பிட்டனால பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் யோகிக்கும் பசிக்குன்னு சொல்லிட்டு யோகியும் சாப்பிட வைக்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் சாப்பிடல. நெடுமேல் நான் சாப்பிட்டேன், யோகி ஃபிஷ் மட்டும் சாப்பிட்டான். இப்போ அத்தையும் அவங்க பொண்ணு வந்து சாப்பிட போயிருக்காங்க. அவங்க சாப்பிடும்போது ஏதாவது சைடிஸ் ஏதாவது சாப்பிட்லாமான்னு யோசிக்கிறேன். ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு யோகிக்கு ஊட்டிட்டு வரட்டான். சரி, ஓகே. நான் போய் ஃபோனில் சார்ஜ் இல்லை, அது சொல்ல தான் வந்தேன். ஃபோனில் சார்ஜ் இல்லை, ஸோ ஃபோன் சார்ஜ் போட்டு உங்களை வந்து பார்க்குறேன் சாப்பிட்டாலும். ஓகே, பை. போயிட்டு ஃபுட்டு சாப்பிட போனாங்க, பட் ஆனால் இந்த டைமில் ஃபுட் அவைலபிள் இல்லை, ஸ்நாக்ஸ் தான் இருந்துச்சா. ஸோ காஃபி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்டு யோகி ஸ்லோவா சாப்பிட்டு வந்தோம். மழை வந்ததுக்கப்புறம் இப்படி தான் செம்மையாக இருந்துச்சு, ஃபுல்லாக மழை. ஸ்லோ 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 யோகி ஸ்லோ, வெயிட், ஸ்லோவாக போகணும். யோகி ஸ்லோ. இப்படிதான் இருக்குது. செம்ம மழையிலே செம்மையாக ஸ்விம்மிங் பூல் விளையாண்டுட்டு இருந்தாங்க. போகலான்னு பார்த்தேன், யோகி இருக்கானே, பட் ஆனால் அட்டி கிளைமேட் செம்மையாக இருக்குது. இந்த அட்டிங்க பார்த்து எங்கேருந்து பிடிச்சிருந்து தெரில. யோகி இங்கே அம்மா பாரு, சரி. குட்டீஸ்க்கு அங்கே இருக்குது. ஸோ பெரியவங்களுக்கு இது எவ்வளோ ஃபீட் இருக்கும்டா? 6 இருக்குமா? 5? 4 தானா? இங்கே பாரு, தண்ணி சாமி, விழுந்துருவேன் நீ. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ வந்துட்டு அங்கேருந்து வந்தோம். ஸோ இப்போ நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் நம்ம இதை கிளியராகவே சொல்லலை. வி ஆர் இன் நவ் வயனார். ஸோ வயனார் தான் வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு பெரிய பக்கெட் லிஸ்ட். அங்கேயும் இங்கே போகும்போது வயநாடு ஒரு நாள் போயிடணும் அப்படின்னு நினச்ச ஒரு ப்ளேஸ் இது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பட்ஜெட் அதிகம்தான். ஸோ அதனால் வந்துட்டு எப்போயோ வருவோம் யோசிச்சு மூச்சு வந்து ஓடி வந்தேன். வருவோம்னு யோசிச்சுட்டு யோகியோட பர்த்டேக்கே வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ என்ன அம்மாவும் சந்தியாவும் மட்டும்தான் வரலை. அவங்களுக்கு கொஞ்சம் இந்த டைம் வரல, வந்திருந்தால் ஜாலியாக தான் இருந்திருக்கோம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம அவங்களுக்கோசரம் மறுபடியும் கூட்டிகிட்டு வருவோம் ஜாலியாக. சரி, ஓகே. வயநாடு தான் வந்திருக்கோம். இது வந்து நான் கரெக்டாக அந்த ரெசார்ட்டோட பேர் பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா நான் தப்பாக சொல்கிறேன்னா அது வர ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் பார்த்துட்டு உங்களுக்கு மார்னிங் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து ஈவினிங் ஆயிடுச்சு. டைம் வந்துட்டு இப்போ வந்து இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. பட் ஆனால் நம்ம ஊரில் நேரத்தில் எவ்வளோ இருட்டி இருக்கும். பட் டைம் வந்துட்டு 7 o'clock ஆகுது. ஃபுல்லாக இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. பனி இறங்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த மவுண்டெயினில் எப்படி தெரியுமா கீழே இறங்கிட்டுருக்கு. நான் அதை காட்டுறேன். பத்தியா எப்படி ஃபுல்லாக வந்துட்டு மிஸ்ட்டு இறங்குது. லிட்டரலி செம்மையாக இருக்கேன். இப்போ தான் வந்து வெளியே வந்து பார்த்தேன்.
செம்மையாக இருக்குது. இந்த சைட் ஃபுல்லாக இறங்கிட்டுருக்கு. அந்த பக்கம் போனால் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பூல் பக்கம் போனால் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. செம்மையாக ஃபுல் மிஸ்ட்டு பனி இறங்கிட்டுருக்கு. அது வந்து ஃபுல்லாக மவுண்டன் தான், ஃபுல்லாக ஹில் தான். அங்கே எந்த ஸ்டேஜ்லாம் கிடையாது. இங்கே வந்து பார்க்க செம்மையாக இருக்காங்க. அங்கே பாருங்களேன், 2 பேர் மட்டும் படகுல நினைக்கிறாரு. ஆமாம், மீன் பிடிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த பக்கம் இந்த பக்கம் வராங்களான்னு தெரியல. மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஆமாம், ஈவினிங் டைம் மாதிரியா இருக்குது. ஒரு 7 o'clock இவ்வளோ வெளிச்சம், அந்த மிஸ்ட்டு இறங்குறது, அவங்க மீன் பிடிக்கிறது செம்மையாக இருக்குது. சரி, இன்னைக்கான வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். டாடா, பாய். என்ன பாட்டெல்லாம் ஓடுது? ஏதோ கீழே தான் ஓடுது. இந்த ஹோட்டல் பேர் என்ன? சீகோவா? எங்கே இருக்கிறாங்க? எங்கே வந்தாங்களா இல்லையா 2 பேரும்? அங்கே நடந்துட்டு இருக்காங்க.